Hi Captain TV viewers, wish you a very happy and sweet Diwali wishes to you all. இந்த ஒரு ஸ்வீட்டான ஸ்பெஷலான ஒரு டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். நம்ம செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா நம்ம தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ் பயங்கரமா டான்ஸ் ஆடினா நம்மளும் என்ஜாய் பண்ணி ரொம்ப எனர்ஜியா ஆயிடுவோம் இல்லையா? வீட்டுக்கு போய் நமக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ் போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம இந்த ஹீரோ மாதிரி டான்ஸ் பண்ணணும், அந்த ஹீரோ மாதிரி டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுவோம். பட் அந்த ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் உண்மையான சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொரியோகிராஃபர்ஸ் தான் இல்லையா? அந்த வகையில நம்மளோட ஷோக்கு ஒரு ஸ்பெஷலான கொரியோகிராஃபர் வந்திருக்காருன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா அந்த காலத்துல இருக்கிற எம்ஜிஆர் சிவாஜில இருந்து இந்த காலத்துல இருக்க விஜய், அஜித், சிம்பு இப்படி எல்லாரோட படங்களுக்குமே கொரியோகிராஃப் பண்ணிருக்கிற ஒரு தி கிரேட் லெஜண்ட், நேஷனல் அவார்ட் வின்னர், நடன இயக்குனர், நடிகர் டாக்டர் சிவசங்கர் மாஸ்டர். நமஸ்காரம் சிவசங்கர் மாஸ்டர். நமஸ்காரம். ஹாப்பி திவாலி. எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. Thank you. Wish you the same. நிச்சயம் சிவசங்கர் மாஸ்டர், உங்களை பார்க்கும்போதே ஒரு தெய்வீக கலை அண்ட் ஃபீலிங் வெரி ப்ரௌட். உங்களை இன்டர்வியூ பண்றதுல ஒரு நடராஜரே என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னே கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு மாஸ்டர். அண்ட் நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க, எப்படி இங்க? Thank you. கேப்டன் டிவி நேயர்களுக்கும் இங்க சுற்றுப்புற சூழலில் உள்ள அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் இந்நாட்டு இல்லாம வெளிநாட்டு கேப்டன் டிவி ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த தீபாவளி நன்னாளில் எல்லாரும் எல்லா வளமும் சந்தோஷமும் நிம்மதியும் பெற்று சௌக்கியமா இருக்கணும்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. Thank you so much சிவசங்கர் மாஸ்டர். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க மாஸ்டர்? எங்க இருந்து இப்படி ஒரு? நான் சென்னை வாசிதான். பாரிமுனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரிஸ் ஒன்ல பிறந்து, பாரிஸ்னா அந்த பாரிஸ்ல, பாரிமுனையில. அப்பா வந்து வியாபாரி, பழ வியாபாரி, ஹோல்சேல் டீலர். கொத்தவால் சாடியில கல்யாண சுந்தரம்னு ஒரு பேரு. அம்மா பேரு கோமலம்மாள். அவங்களுக்கு வந்து அதாவது ஹோல்சேல் வாழைப்பழங்கள் ஆந்திராலேருந்து வரும். அப்படியே மண்டியா அப்படியே போட்டு அப்படியே வியாபாரி அவர். ஸோ எங்க வீட்டுல எல்லாருமே கிராஜுவேட். எங்க அண்ணன், பெரிய அண்ணன், இன்னொரு அண்ணன், அக்கா எல்லாருமே கிராஜுவேட். என் தங்கை எல்லாருமே இது எஸ்எல்சி வரலாம் படிச்சவன் நான் ஒருத்தன் தான். ஏன்னா சின்னப்ப என்னுடைய முதுகெலும்பு உடைஞ்சிருச்சு. சின்னப்ப வந்து அப்பெல்லாம் பெரிய ஒரே கூட்டு குடும்பம். எங்க அம்மாவோட பிறந்தவங்க 10 அக்கா தங்கச்சிங்க. எங்க அம்மா தான் கடைசி. அப்படின்னா செல்ல குழந்தையா எங்க அம்மா வளர்ந்துருப்பாங்க இல்லையா? ஸோ வசதிகள் வாய்ப்புகள் இந்த இந்த தெருவில் ஆரம்பிச்சா அடுத்த தெருவில் 3வது தெருவில் தான் வீடு முடியும். அந்த அளவுக்கு பெரிய வீடு, பெரிய வாசல், எல்லாமே திண்ணைகள்லாம் இருக்கும். எங்க பெரியம்மா என்னை வச்சுட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாடு மிரண்டு வந்தோடனே நம்ம பயந்து போய் என்னை எடுத்துக்கிட்டு போகும்போது நிலவாசல் தடுக்கி அவங்கள விழுந்து என்னை போட்டாங்க. ஸோ அப்படியே போட்ட உடனே எனக்கு தெரியல, உடனே ஃபீவர், ஜுரம், ஒரே அழுக. ஒரு 3 மாசம் பார்க்காத டாக்டர்கள் இல்லை, எந்த இடமும் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாங்க. பார்த்தா அப்போ தம்புச்சிட்டு தெருல பாரிஸ்ல பாரிமனையில நரசிம்மையர் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் அப்பவே 70 வயசுக்கு மேல. ஃபாரின் ரிட்டர்ன். ஹி வாஸ் ஏ ஃபாரின் ரிட்டர்ன். அவர் சொன்னார், இந்த பையனுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் உடனடியா சொல்லி அப்பவே எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கொஞ்சம் அதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தது ஓரளவுக்கு எலும்பு. ஆமா, இல்லைன்னா அது கூட முடிஞ்சிருந்தால் இப்போ கதம் ஓகையா. நாங்க இப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டரை தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ணிருப்போனே சொல்லலாம். இறைவனுடைய அருள். ஏன் இந்த துறைக்கு வந்து எல்லாமே காரணம் காரியம் இருக்குமா? எது நடந்தாலும், நம்ம நல்லதுக்கே நடந்தாலும், நம்ம கெட்டதே நடந்தாலும், அது பின்னால் ஒரு நல்ல விளைவுகள் வரதுதான் கெட்டது வருது. அதே மாதிரி நல்லதாவே இருக்கும்னு வாழ்க்கை சொல்ல முடியாது. எப்பயுமே வந்து ஒரு பேலன்சிங்கா தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. இந்த நாட்டியத்துறைக்கு நான் வர்றது காரணம் என்னன்னா, சின்னப்ப விழுந்துட்ட உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, நான் சொல்லும்போது தான் அனுப்பணும். இந்த பையனை நான் வந்து எழுந்து நடக்க வைப்பேன், ஒரு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்து டாக்டருங்க எவ்வளவு சின்சியர் பாருங்க, டெடிகேஷன். ஸோ அவங்க உடனே மாவு கட்டெல்லாம் போட்டு எனக்கு வந்து டெய்லி வந்து இப்படியே தான் படுத்துக்கிட்டு இருப்பேன். அப் டு என்னுடைய நான் போனதே படிச்சதே 5ஆம் கிளாஸ் தான். அது வரலாம் வீட்டுல வந்து டியூஷன் தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்பா வந்து ஆம்பளை பையன் வந்து படிப்பெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டிலேயே வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. டியூஷன் இது என்ன, அப்பா வந்து வியாபாரியா இருந்தாலும் ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கர்நாடிக் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஜோசியத்துல நிபுணன்
எல்லா ஜாதகக்காரனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றதெல்லாம் ரொம்ப வல்லுநர் அவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா சபா ப்ரோக்ராம்ஸும் அவர்கிட்ட வரும். அவர் என்ன பண்ண பாட்டு கச்சேரி அதுக்கெல்லாம் போயிடுவார். டிராமா டான்ஸ்க்கெல்லாம் நம்பிச்சிடுவார். அப்ப கார் இருக்கும். கார்ல இருந்து ராஜா அண்ணாமலை மன்றம், மியூசிக் அகாடமி, மைனாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், இப்படி பல இடங்கள், பார்த்தர் சுவாமி சபா, இங்கெல்லாம் வந்து ஈவினிங் கூட்டு போவாங்க. கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. நான் ப்ரோக்ராம் டான்ஸ் பார்த்து 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 அப்படியே பிளட்ல ஊறிடுச்சு இல்லையா? ஊறிடுச்சு. எனக்கு இந்த லைட்டு, இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தேவதைகள் ஆற மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன வயசு இல்லையா? சின்ன வயசு. பார்த்து 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 படிப்பை விட இதுல நாட்டம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு. நீங்க நம்பவே மாட்டீங்க, என்ன பீச்சில் கொண்டு போய் இவ்வளவு தூரம் புதைச்சு வைப்பாங்க. என்னோட நடையே கொஞ்சம் பெண்மை நடையா இருக்கும். நான் வந்து 10 வயசுல இந்த 3 சக்கர வண்டியை தள்ளிட்டு போவங்கள குழந்தைங்க தெரியுமா? வீட்டுல குழந்தைங்க நடக்கும். இப்ப இல்ல அது. அதை வந்து நான் 10 வயசுல தள்ளிட்டு நடப்பேன். அந்த மாதிரி என்ன வீட்டுல பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. வெயில் தெரியாது, வெளியில தெரியாது. வீட்டுல ஸ்கூல்ல ஒரு 10 வீடு தள்ளி ஸ்கூல். செகண்ட் பெல் அப்ப என்ன தூக்கிட்டு போவாங்க, உட்கார வைப்பாங்க. படிச்சு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஈவினிங் என்ன முதல்லயே என்ன எடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் தான் பெல் அடிப்பாங்க. சோ பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துருவேன். எந்த கேம்ஸும் எனக்கு நான் போக கூடாது. ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஃபேமிலில வளர்ந்தீங்க இல்லையா? வித் ஃபுல் அஃபெக்ஷன். எஸ் ரியலி. அதனால டான்ஸ் பார்த்து 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 எனக்கு கேம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்கூல்ல வந்து நான் எஸ்எல்சி எல்லாம் படிக்கும் போதெல்லாம் கேம் பிடி செக்ஷன் இருக்கும். அந்த பீரியட்ல எனக்கு வந்து லெட்டரை வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா கிரவுண்ட்ல போய் ஆனா தள்ளிட்டு விழுந்துட போறோம், மறுபடியும் ப்ராப்ளம் சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டா எனக்கு கிரவுண்ட் பக்கமே போக எந்த எனக்கு தெரியாது. உண்மையில எனக்கு கோலி, கில்லி, பம்பரம் தெரியாது இல்லையா? சைக்கிள் விட தெரியாது. ரியலி சார்? இப்பவுமே தெரியாது. ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாது. என் கார் ஓட்ட தெரியாது. என் டிரைவர் வந்து கார் எடுத்து என்ன கூட்டுமானதான் தான் உண்டே தவிர கார் ஓட்ட தெரியாது. சோ அப்படி வளர்ந்ததுனால இந்த டான்ஸ் பார்த்து 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 அது மயமாகி, அது பைத்தியமாகி டான்ஸ் ஆடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து யாருமே சொல்லி கொடுக்கறாம இறைவனுடைய அருளால நானே டான்ஸ் ஆடினேன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா டான்ஸ் 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 மட்டும் தான் இல்லையா? அது உங்க பிளட்ல ஊர்ன ஒரு விஷயம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வெளியில பெரிய நடிகைகள்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ட்ரூப்ல. அவங்களெல்லாம் வந்து வேணும்னு போது என்ன வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டுல தெரியாம நான் போய் ஆடுவேன். அவங்க முதல்ல சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா, என்ன உங்களுக்கு என்ன ஆட தெரிய வரும் சொல்லுவாங்க. அப்போ இந்த சில டான்ஸுகளை நடனமாடினார், காலை தூக்கி நின்றாடும் தெய்வம், தாயே சோதா, இதெல்லாம் நான் பார்த்திருக்கேனே, கேட்டிருக்கேன். கேள்வி ஞானத்திலே இறைவனுடைய நிறைய எனக்கு ஒரு தடவை பார்த்தால் கேட்டால் போரும். இப்ப கூட அந்த ஞானம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு வரம். கண்டிப்பா அதை பார்த்துட்டு ஆடுவேன். தப்பே சொன்னது கிடையாது. எனக்கு அஸ்தங்கள் தெரியாது, பாவங்கள் தெரியாது, அடவுகள் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. வித்தவுட் எனி ட்ரைனிங் கரெக்டா ஆடுவேன். அவங்க வந்து ஏற்கனவே கத்துக்கிட்டவங்க, ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, தே ஆர் ஸ்காலர் அபவுட் தட் இல்லையா? எனக்கு தெரியாது. ஆனா யாரும் குரு கேட்டது கிடையாது, நீ எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டது கிடையாது. ரொம்ப நல்லா ஆடுறாருன்னு சொல்லி அவங்க பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, அதை போய் ஆடிட்டு வந்துடுவேன். சூப்பர். வாவ். அந்த அளவுக்கு ஒரு நடராஜோட வரத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க போல சார். அப்ப நீங்க குழந்தையிலேயே இல்லையா? இறைவனுடைய அருள் தான். கண்டிப்பா. எதுக்கு சொல்றேன், இந்த துறைக்கு வந்த காரணம் என்னை விழ வைத்து, என்னை வந்து 10 வருஷம் வந்து படுக்க வைத்து என்னை இறைவன் வந்து இந்த மயமாக்கினான்னா, நிச்சயமா இதுக்கு வந்து ஏதோ சாதிக்கணும்னு என்னை படைச்சான ஆண்டவன் நினைக்கிறேன். அது சாதனை. இன்னும் நிறைய சாதிக்கணும், நிறைய சாதனை பண்ண வேண்டியது. கண்டிப்பா சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்க இது மாதிரி வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஃபேமிலி வித் அஃபெக்ஷன் அப்படி இருக்கும்போது கிராஜுவேட்ஸ் கூட சொன்னீங்க இல்லையா, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கலாம், நீங்க எப்படி இந்த டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல சொன்னீங்க? அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு மொமெண்ட் எப்படி உங்களுக்கு மனசுல தோணுச்சு, நம்ம டான்ஸ் மாஸ்டர் தான் ஆகணும், டான்ஸ் தான் கத்துக்கணும் அப்படின்னு எப்ப ஃபீல் பண்ணீங்க? டாக்டர் எஸ்கே நாயர்னு கதகளியில இஸ் a proved PhD பண்ணவர். அவர் நான் சொன்னேன்ல, எங்க அப்பா கலையில ரொம்ப ஆர்வம், பெரிய பெரிய வித்வான்களோட எல்லாம் பேசி பழக்கம் அதெல்லாம் உண்டு. தியாகராஜ சுவாமி உற்சவத்துக்கெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட்ல இருப்பார் எந்த சபால போனாலும். சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த எஸ்கே நாயர் வந்து ஒரு தடவை கனகதுர்கான்னு ஒரு நடிகை, அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவுடைய ட்ரூப்ல நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஆடும்போது இவர் வந்து ப்ரெசைட் பண்ண வந்திருக்கார். நான் ஆடிட்டே முடிஞ்சு போச்சு. ப்ரோக்ராம்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு எங்க அப்பாட்ட பேசுற, கல்யாண சுந்தரம் உங்க பையன் பிரமாதமா தாடினா, என் பையன் தெரியாது, இல்ல அவன் ஆடினதே கிடையாது, டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்ப நான் பாட்டு கத்துக்கிறேன்.
ஓகே ஓகே. கர்நாடக சங்கீதம் கத்து கொடுக்குறாங்க. எப்படின்னா நான் ரோட்ல போகும்போது ஆடிட்டு இருப்பேன், பாடிட்டு இருப்பேன். பாட்டு என் தங்கை கத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அதை கேட்டு கேட்டு நான் பாடுவேன். இவனுக்கு அந்த ஞானம் இருக்குன்னு எனக்கு பாட்டு கத்து கொடுத்தாங்க. திருப்பதி நரசிம்ம நாயுடுன்னு டிகே பட்டம்மாளுக்கே குரு, ராதா ஜெயலட்சுமியோட குரு, அற்புதமான ஒரு வாத்தியார். அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு இந்த மாதிரி துறைகள்லாம் போகும்போது அவர் வந்து எங்க அப்பா கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏண்டா நீ ஆண்ணியம்மை நேத்து பொய் சொல்ல விரும்பல, நேரா பாத்தி உட்காந்துருக்கு, எப்படி பொய் சொல்றது? கண்டிப்பா. நம்ம ஆடின உடனே என்ன இவன். அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணுவார் மேடம், மத்தியானம் 3 மணிக்கு கடைக்கு வெளியில போட்டு போவார். அவரு வீட்லயும் செருப்பு போடுவார், வெளியிலயும் செருப்பு போடுவார். வீட்டுல போடுற செருப்பு வெளியில போற செருப்புக்கு வித்தியாசம் தெரியும். அவர் இறங்கி வரும்போது எனக்கு தெரியாது, படிக்கட்டுல வெள்ளமா போன மாதிரி இறங்கி வருவார் படகு. நான் எங்க வீட்டுல பெரிய நல்ல கண்ணாடி, அந்த நிலைக்கடை முன்னு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு பைத்தியமாச்சே. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா ஏதோ நான் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. என்ன மடையா இப்ப பாரு கண்ணாடி முன்னாடி அழக பார்த்துட்டு இருக்கேன், படிக்க மாட்டியா? இவரு என்ன திட்டிட்டு போவார். அவர் போன உடனே போயிட்டு மறுபடியும் நான் வந்து பாவங்கள் பண்ணி பார்ப்பேன், அந்த சினிமால எப்படி டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் குரு கண்ணாடி தான். ஓகே, ஜெம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படியே உங்களுக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு வந்துட்டு அதுதான் காரணம் இல்லையா? Thank you so much. சோ அந்த பாவனைகள் பண்ணி 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 அப்படி பழகி 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 அப்புறம் எங்க அப்பா பார்த்தாரு, ஓஹோ எஸ்எல்சி பாஸ் பண்ண உடனே எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆயிட்டேன் மேடம். ஓகே. அப்போட எக்ஸ்பிரஷன் அப்ப எப்படி இருந்துச்சு? இல்ல ஃபெயில் ஆனோனே மறுபடியும் ஸ்கூல் சேர்ந்து படிக்க முடியாது. ஓகே ஓகே. யூ நோ தட்? எஸ் ரியலி சார். கண்டிப்பா. அதுக்கு அப்புறம் பிரைவேட்டா தான் எழுதணும். கண்டிப்பா. என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி? ஏன்னா என்னுடைய கான்டாக்ட் அப்படி, என்னுடைய நல்ல ஒழுக்கம் நல்ல. எங்க ஸ்கூலே அப்படிதான், ஹிந்து தியாலஜிக்கல் ஹை ஸ்கூல் சவுக்கர்பேட்ல. என்ன இளம் வயசு வாத்தியாரா இருந்தாலும் சரி பஞ்சகச்சம் ஜிப்பா தான் போட்டு வரணும். அவங்க பேண்ட் ஷர்ட்ல வந்தாலும் கைட்டு வச்சுட்டு திலகம் வச்சு டோப்பி போட்டு இந்த பழைய மாடல் தான் வரணும். அப்ப உங்களுக்கு இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு? கண்டிப்பா. சின்ன வயசுல இருந்தே பொட்டு வைக்காம ஒரு நாளும் கூட இருந்தது கிடையாது. உங்களை எப்படியாவது நான் பார்த்து இந்த क्वेश्चन மட்டும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். எப்படி மாஸ்டர் வந்துட்டு மாஸ்டர் ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னா இந்த பொட்டு தான் இல்லையா? இந்த பொட்டு இல்லாம உங்களை பார்க்கவே முடியறது இல்ல எந்த போட்டோஸ்லயுமே எந்த மீட்லயுமே. சோ இதான் காரணம் இல்லையா நீங்க பொட்டு வைக்கிறதுக்கு? கண்டிப்பா. சோ அந்த பொட்டு வச்சு வச்சு அதுவும் ஹிந்து தியாலஜிக்கல் ஹை ஸ்கூல் ஒழுக்கத்தையும் நல்ல உணர்வையும் நல்ல வாத்தியார்கள் எனக்கு கிடைச்ச வாத்தியார்கள் எல்லாருமே எப்படின்னா அப்படி ஒரு இன்னைக்கு சினிமால இப்படி இருக்கிற எனக்கு ஒரு பேர் மரியாதை கௌரவம்னா எங்க ஸ்கூலால எங்க வாத்தியாரங்களால என்னுடைய குருநாதர்களால என் தாய் தந்த வளர்ப்புனால சுற்றுப்புற சூழ்நிலையில வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். கேப்டனுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், எனக்கு ரொம்ப கேப்டனை பிடிக்கும். ஏன்னா அவரு நிறைய எனக்கு உதவி பண்ணியிருக்காரு மேடம், நிறைய எனக்கு வந்து சாங்ஸ் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அவரை நம்பி வீட்டுல உழைய வைக்கலாம் கண்டிப்பா சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான மனிதர் அவரு. பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ், சுமன், அப்புறம் ராஜேந்திர பிரசாத் நடிகர் தெலுங்குல பியூட்டிஃபுல் நடிகர், அப்புறம் தேவியானை, அப்புறம் வந்து ராதா, இவங்கெல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சாங் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாங்னா சிவசங்கர் மாஸ்டர் கூப்பிடுங்க, உங்களுக்கு பாவத்தோட சொல்லி கொடுப்பாரு. அப்படி நிறைய அந்த எக்ஸ்பிரஷன் தான் சார் சான்சல். அது எப்படி உங்க பாவனைகள் அவ்வளவு அழகா வருது. இல்ல நீங்க டான்ஸ் கத்துக்கும் பொழுது இருந்தே அதுதான் பிடிக்குமா உங்களுக்கு பாவனைகள் அப்படிங்கிற விஷயம்? இல்லம்மா, இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிரிச்சு பேசணும் உங்களுக்கு தெரியுது, ஒரு மீடியா முன்னாடி உட்காந்துருக்கோம் எப்படி இருக்கணும்னு தெரியுது. இதே ஒரு ஷாக் நியூஸ் வந்தா நீங்க இப்படி இருப்பீங்களோ? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறிடும். எப்படி வருது அது உணர்வு? அது உணரணும். அதுக்குள்ள நீங்க போயிடுறீங்க, அது நீங்க ஆகுறீங்க, உங்கள் உணர்வு அது தூண்டி விடுது. உடனே பட்டுன்னு அடிச்சுட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனடியா ஹே ஏன்டா நடிச்ச, உடனே அழுகையும் போயிடலாம், கோபம் பொட்டிட்டு. அந்த உணர்வுகள் தானே பாவம். நாம உணரணும் நாம என்ன பண்ண போறோம், என்ன கேரக்டர் பண்றோம், எப்படி ஆக்ட் பண்ணணும், என்ன கேரக்டருக்காக ஆக்ட் பண்றோம், என்ன சாங்காக டான்ஸ் பண்றோம், நடிகைக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன பண்ணினால் நல்லா இருக்கும், ராதா எப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஸ்ரீதேவி எப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஜெயபிரதா எப்படி பண்ணா நல்லா இருக்கும், மாதவி எப்படி பண்ணா நல்லா இருக்கும், தேவயானி ஹோம்லி எப்படி பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார். சோ இப்படி வேரியேஷன்ஸ் இருக்கு. சரோஜா தேவிக்கும் சௌகார்ஜியானிக்கும் கண்டிப்பா சார் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. பானுமதிக்கும் ஈவி சரோஜாக்கும் குசலகுமாரிக்கும் அப்படி பல விஷயங்கள் நிறைய, விஜயலட்சுமிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிச்சயம் மாஸ்டர். இந்த ஸ்வீட்டான டேல சிவசங்கர் மாஸ்டர் பத்தினா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
மாஸ்டர் நீங்க சொல்லி கொடுத்த ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிரஷனை வந்துட்டு அவுட்டா நாங்க சினிமாவில பார்த்திருக்கோம். இப்போ அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பீங்க அப்படிங்கறத நான் நேர்லயே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நவரசங்களை உங்க முகத்துல கொஞ்சம் 4 ரசங்களை காமிச்சா போதும் மாஸ்டர். இது நிறைய நான் பண்ணிட்டேன். ப்ளீஸ் மாஸ்டர் எங்களுக்காக ஒரு 4 நவரசங்கள்ல 4 மட்டும் பண்ணி காமிங்களேன். எப்படியாச்சும் என்ன பிடிச்சு போடுங்க. சடனா டக்கு டக்கு டக்குன்னு கோவமா அப்படி பயங்கரமா அந்த மாதிரி. ஆச்சரியம். ஆஞ்சநேயர் ஸ்ரீதேவி சீதா பாக்குறா. என்ன நீ அவர் கேக்குறாரு, அம்மா ஒரு நிமிஷம் மாமா என் மேல உட்காருமா, நான் கூட்டு போயிடுறேன், இந்த சண்டை சத்திரம் அவன் யாருமா அந்த ராவணே, மாமா உட்காருமான். ஐயோ அது நல்லது இல்லடாப்பா, நீ உள்ளூண்டு இருக்கிறியே, நான் என்ன பண்ண, அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, இப்ப பாருங்கம்மா என்று சொல்லிட்டு அவர் விஸ்வரூபம் எடுக்கிறார். பெரிய ரூபம் எடுக்கிறார், ராம் ராம் சொல்லிட்டு பெருசா வர்றார். அத சீதா பாக்குறா. எப்படி பார்த்திருப்பா? மாஸ்டர் சான்ஸே இல்ல மாஸ்டர். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் பட்டம் அப்படின்னு வந்துட்டு போன் பண்ணாங்களா, உங்களுக்கு நாங்க டாக்டர் பட்டம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னப்ப நீங்க கேட்டீங்களா, எனக்கப்பா ஏதாவது மாத்தி ஏதாவது கால் பண்ணிட்டீங்களா, என்ன நான் எனக்கு தான் கொடுக்க போறீங்களா, பேரை கரெக்டா தான் சொல்றீங்களா, சிவ் சங்கர் மாஸ்டருக்கு தானான்னு கேட்டீங்களா? நீங்க இப்படி எல்லாம் கேட்டிருக்கவே தேவையில்லையே, ஜிம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா இருந்திருக்கீங்க. சான்ஸே இல்ல மாஸ்டர். இப்போ மேடம், இப்போ நிறைய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு ஒரு 45 வருஷத்துக்குள்ள எனக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு பயம். ஓ பொறும் பொறும் அடங்குங்கிற மாதிரி என்னுடைய அது உங்க தன்னடக்கம், என்னுடைய மாணக்கனா இருந்து இன்னைக்கு சூப்பரா இருக்கக்கூடிய லாரன்ஸ் தம்பி கேட்பாரு, நீங்க அடங்கவே மாட்டீங்களா அப்படி கேட்பா காமெடியா. மாதிரி ஒருவேளை எதுக்கு அந்த அளவுக்கு நான் என்ன சாதிச்சேன்றது எனக்கு இன்னும் தெரியல. அவங்க ஒரே விஷயம் சொன்னது என்னன்னா, ஜெம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், உங்க எக்ஸ்பிரஷனுக்காக நாங்க கொடுக்குறோம் சொன்ன பிறகு ஓஹோ பரவாயில்ல, ஏதோ சின்ன விஷயத்துக்கு ஏதோ எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், சரின்னு ஒத்துண்டேன். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் உங்களை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு அழகான ஒரு விஷயங்கள் சார் உங்களை பத்தி. சூப்பர், சான்ஸே இல்ல. நிச்சயம் சார். இனி சிவாஜி கணேசன் எவ்வளவு புகழறோம். கண்டிப்பா சார். எத்தனை பாவங்கள், எத்தனை விதமான ஒரு கோணங்கள். ஐயோட எங்க அப்பா அதெல்லாம் வாழ்க்கையில, அதெல்லாம் இவ்வளவு வருஷம் என்ன கேட்டாம இவ்வளவு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எப்போ நடிகனா இருக்கலாமே, டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டேனே. பட் டான்ஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். பட் என்னன்னா எனக்கு இன்னும் நிறைய ஏறி வந்த படிகளை விட ஏற வேண்டிய படிகள் நிறைய இருக்கு. இனி என்ன, அதாவதுங்க சினிமால ஒரு தயவு செஞ்சு மற்றவங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், என்னுடைய நான் ஃபீல் பண்றது சொல்றேன். ஏதோ ஏஜ் பாரானொன்னே ஒரு சர்டன் வயசு வந்த பிறகு அவர் பெரிய மாஸ்டர், அவரை வச்சு வேலை எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சில எனக்கு காதுக்கு வந்தது. தவறான ஒரு கருத்து இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்க மேல திணிக்க நான் விரும்பல. பட் அவங்களோட எல்லாம் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்ப உள்ள ட்ரெண்ட் உள்ள பிள்ளைங்களோட எல்லாம் டைரக்டர்களோட எல்லாம் அது சின்னதோ பெரிசோ அவங்களுடைய டைரக்டர்கிட்டலாம் வேலை செஞ்சு என்னுடைய கடைசி மூச்சு அடங்குறதுக்குள்ள மேக்சிமம் எல்லார்கிட்டையும் வேலை செஞ்சு இன்னும் பல அவார்டுகள், இன்னும் பல புகழ் என்னுடைய இந்த ஜென்மம் எடுத்ததுக்காக இறைவனுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறேனே தவிர, என்ன வந்து ஐயோ அவர் ஏஜ் ஆயிட்டு இருக்குமோ, ஆடுறாரா, சில பேர் என்ன உடம்பு சரியில்லாமே அவருக்கு இப்படிதான் பேசுறாங்க. இது யாரு பண்ண ப்ராபகண்டான்னு தெரியல. பட் இட்ஸ் டூ பேட் இல்லைங்களா? பட் ஐ எம் இப்பவும் சேலஞ்ச் பண்றேன். மன்மதராசா ஒரு மன்மதராசா இல்ல, பல மன்மதராசாக்கள், பல விஷயங்கள் கொடுக்க எனக்கு பவருக்கு சக்தி இருக்கு. கடவுள் எனக்கு அருள் செஞ்சிருக்கான். கலை தான் என்னுடைய மூச்சு, பேச்சு, வாழ்க்கை எல்லாமே.
சினிமா விட்டு என்னால அகல முடியாது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது மேடம். வெளியில ஒரு கரண்ட் பில்லு கட்ட தெரியாது, உண்மையிலே தெரியாது எனக்கு. நான் சொல்றேன், சைக்கிள் ஓட்ட தெரியாது எனக்கு. ஒன்லி டான்ஸ். என்னுடைய ஃப்ரெண்ட் DKS பாபு டான்ஸ் மாஸ்டர், அவரு சைக்கிள் கத்துக்கிட்டு வாடா சொல்லி எனக்கு காவல தள்ளிட்டாரு. நான் அன்னிலிருந்து ஐயோ எனக்கு சைக்கிள் வேணாம், ஒண்ணு வேணாம், அப்படிதான்ப்பா வேணும், அப்பதான் வரும். ஐயோ காலையில சிராச்சு கிச்சன் வேணாம் வேணாம், நான் உனக்கு சைக்கிள், நீ எனக்கு சைக்கிள் கத்து தர வேணா, நான் உனக்கு டான்ஸ் கத்து தரவான்னு கூட்டி போயிருங்க சார். He is also a very nice person. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்காங்க. சார் நீங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இப்போ சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, அவர் வந்துட்டு அப்படியே MG ரொம்பவே ஒரு எக்ஸ்பிரஷன் அதிகமா கொடுப்பாரு அப்படின்னீங்க இல்லையா, அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எந்த மாதிரி இருக்கும் நீங்க கொடுக்குற அவுட் அவர் உடனே அப்படியே கிராஸ் பண்ணிட்டு? அவர் முன்னாடி நம்ம போய் நான் பாட்டும் பரதம்னு ஒரு படம், ஓகே, அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி சினிமால. 1975 74லயே வந்துட்டேனா, வந்துட்டு ஒரு வருஷம் அப்சர்வேஷன் பண்ணேன். என்னுடைய குருநாதர் சலீம் மாஸ்டர், சலீம் மாஸ்டரால தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அவர் இல்லைன்னா, அவர் போட்ட பிச்சை தான் இது, அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அந்த அந்த மாமேதை, அந்த என்னுடைய தெய்வம். அதே மாதிரி என்னுடைய கலைக்கு அதிபதிகள் நட்ராஜ், சகுந்தலா, அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அவங்க வந்து ஜெமினி பிக்சர்ஸ்ல நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார் நீங்க வந்துட்டு இப்படி ரொம்ப வருஷமா வந்துட்டு பரதநாட்டியம் வந்து ஒரு பயிற்சியா, அந்த பாவனைகள் எல்லாமே கத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மன்மதராசா சாங் வந்துட்டு நீங்க கோரியோகிராஃப் பண்ணிருக்கிறது அப்படி ஒரு விஷயம் சார், சூப்பரான விஷயம். நம்மளையே குத்துப்பாட்டு போட்டு பயங்கரமா ஆட வைக்கும் இல்லையா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், எப்படி அது பண்ண, அது நீங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சினிமால வந்து ஒண்ணு மாத்திரம் வச்சு டிராவல் பண்ண முடியாது. கிளாசிக்கல் கண்டிப்பா அப்படிங்கிறது மாத்திரம், கிளாசிக்கல் வந்து ஃபண்டமெண்டல், ஓகே, அடிப்படை. இப்போ எனக்கு ராகங்கள் தெரிஞ்சதுனால எனக்கு டியூன் கேட்ட உடனே இத்தனை பார்க்குள்ள இத்தனை சதுஸ்ரம், இத்தனை பார், திஸ்ரம், இத்தனை பார் வருது மைண்ட்ல செட் ஆயிடும். கேட்ட உடனே ஒரு 2 வாட்டி கேட்டேன்னா பாட்டு புரிஞ்சிடும், பாட்டினுடைய டியூன் புரிஞ்சிடும். அதனுடைய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பாவமா வாசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் எனக்கு மைண்ட்ல வந்துடும். ஸோ இது வந்து எப்படி தெரியுங்களா மேடம், இது வந்து கிளாசிக்கலுங்கிறதே இல்லை. சினிமால எல்லா ஜோன்லயும் டிராவல் பண்ணணும், அப்பதான் சினிமால இருக்க முடியும். ஸோ அந்த மன்மதராசா வந்து எனக்கு வந்து முதல்லயே சிவா சுப்பிரமணியம் சார் 3 பாட்டுகள் முடிஞ்சிருச்சு. அந்த 3 பாட்டுக்கு பிடிச்சாரு. அப்ப நான் கூப்பிட்டாங்க, ரொம்ப பிஸினா. சோ வந்து இந்த பாட்டை கேளுங்க, இதுவாது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டேன். சாங் எங்கேயோ இருக்கு, ஒரு கேபி சுந்தரமல் பாட்டுக்குள்ள அந்த மாதிரி ஹை பிட்ச்ல மாலதி பாடிருக்காங்க. எழுப்புறோம் தீனா சார் மியூசிக். அப்புறம் ரொம்ப நல்ல மாஸ்டர் இந்த லொகேஷன் பாருங்க மாஸ்டர் காமிச்சாங்க. லொகேஷன் சூப்பரா இருந்தது. அது வந்து கர்நாடகால அதே லொகேஷன்ல 100 boys 100 girls வச்சு நான் வந்து பாலகிருஷ்ணா சாரி அசீனே வச்சு நான் தோட்டி நீக்கு பணிந்தை நரசிம்மான்னு ஒரு படத்துல சாங் பண்ணேன். அதுவும் ஹைலைட் ஆச்சு அந்த பாட்டும். ஸோ இந்த பாட்டு பண்றதுக்காக தனுஷும் சாகர் சிங் இந்த பாட்டு பண்ண இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு ஒரு இது பெரிய ஹிட் ஆகும். இது நல்ல எதுவுமே வந்து நல்லா ஹிட் ஆகணும் தான் பண்றோம். நல்லா ஹிட் ஆகணும், நல்லா வரணும். சில கால பிரமாணங்கள், சில கட்டாயங்கள் கம்பெனிகள்ல வந்து ப்ரொவைட் பண்ண முடியாம 2 நாள்ல எடுத்துடணும் பாட்டு அப்படி சொல்லும் பொழுது ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலைகள் நம்ம வந்து பின்வாங்க வேண்டியதா இருக்கே தவிர, கொடுக்கறது கொடுத்தா 5-3 அடுக்கா இருந்தா அரையாவது பொண்ணும் சமையல் பண்ணுவா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி கொடுக்கறது கொடுத்தா எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்க ஒரு கல்யாண பாட்டு பண்ணோம், 3 days பண்ணோம், 5 கால் ஷீட் பியூட்டிஃபுல்லா வந்தது. இப்போ ரீசெண்டா தெலுங்கு படத்துல அந்த சுமித்ரா மேடம் கூட இருந்தாங்க, ஃபென்டாஸ்டிக்கா வந்தது. என்ன தெலுங்கு ட்ரெடிஷன்லாம் வச்சு பண்ணோம், அற்புதமா. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பாட்டு வந்து அவ்வளவு நல்லா வந்ததுக்கு நான் மாத்திரம் முக்கிய காரணம். சுப்பிரமணியம் சிவாவும் சரி, கேமராமேன் ரமேஷும் சரி, ப்ரொடியூசரும், அப்புறம் சாயா சிங்கும் தனுஷும். தனுஷ் வந்து உண்மையிலே சொல்றேங்க, நான் ஏதோ சொல்றேன்னு நினைப்பாங்க, எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்லா வருவார். அப்பவே நான் நான் வந்து கஸ்தூரிராஜ் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் நல்ல பிள்ளைய பெற்றிருக்கீங்க, அற்புதமா வளர்த்திருக்கீங்க மாஸ்டர், உங்க ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் இல்லைங்க, உழைப்பு அப்படி இருக்கு. உங்க பேர் உங்க பிள்ளை காப்பாற்றுவார், பிரமாதமா வருவார் சார் உங்க பையன். நிச்சயமா அந்த மாதிரி அவர் வரணும். நல்லா வந்துட்டாரு, நல்லா இன்னும் நல்லா வளர்ந்து பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய லெஜெண்ட் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ஒரு சூப்பரான ஒரு டேல, ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு டேல, உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு கொஞ்சமா நேரம் ஒதுக்கிட்டு எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க வாழணும், சகல சௌபாகியத்தையும் அடையணும்,
விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. நன்றி கலந்த வணக்கம். என்ன வியூவர்ஸ், சிவசங்கர் மாஸ்டரோட இன்டர்வியூ பார்த்து ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மாஸ்டர் பத்தி நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஈகரோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். until then bye from தீபிகா.